தேவ சித்தப்படி தான் இல்லையா? தேவ சித்தப்படி இந்த நாளிலும் நாம் கூடி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். எப்போதுமே ஆண்டவருடைய ஆலோசனையை நாம் கேட்டு அவரிடத்தில் பேசும்போது தான் நம்மளும் அப்படி தான் இல்லையா? நம்ம பிள்ளைகள் நம்மக்கிட்ட ஒரு அப்பா இப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா அம்மான்னு கேட்டால் சில காரியங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம், சொல்லிக் கொடுப்போம். அவங்க பாட்டுக்கு போனால் அவன் பாட்டுக்கு போகிறான், அவனுக்கு தோணுற மாதிரி போகிறான், நம்ம எதுக்கு குறுக்கிட போகிறோன்னு ஒதுங்கிற போகிறோம். இது மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட நாம் கேட்டு அவர் சொல்கிறத நம்ம கேட்டு மனசிலாக்கி அவரோடு இணைந்து நடக்கும்போது தான் அவர் நம்முடைய வாழ்க்கையில் உரிய அளவு செயலாற்ற முடியுங்கிறது கொஞ்சம் இயல்பாகவே நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். சரி, இப்போ ஒரு விஷயம் பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 41-42, லூக்கா 10:41-42 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியத்தை நாம் சிந்திக்கலாம். ஆவியானவர் நமக்கு பேசட்டும். லூகாஸ் 10:41-42 வாசிங்க. மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறோம். தேவையானது ஒன்னே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல கவனிங்க. நிறைய கவலை, நிறைய பாரம், நிறைய பிரச்சனை, என்ன செய்யணும் தெரில பாஸ்டர், புரியலை பாஸ்டர், பதில் சொல்ல முடியலை பாஸ்டர். எஸ், அப்படிதான் வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்குது, ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. அந்த மார்த்தாளுக்கு காரியத்தை பற்றி சொல்லும்போதும் உனக்கு நிறைய கவலை இருக்குது, நீ புலம்பிக்கிட்டே திரியிறா, எங்கே சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது, இதுக்கு என்ன விட என்ன ஆன்சர் ஒருத்தருக்குமே தெரியாதுங்க. நான் ஒன்று சொல்லட்டா, நமக்கு ஆண்டவர்கிட்ட முழங்கால் போடுற ஒரு அனுபவம், ஒரு விசுவாசம் இருக்கிறதுனால தான் நம்முடைய பாரத்தை எல்லாம் அவருக்கு மேலே இறக்கி வச்சது கொஞ்சம் நார்மலாக உட்காந்துருக்கோம். இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிருக்கோம். எத்தனையோ பேர் பைத்தியமாக அலைகிறாங்கன்னா என்ன காரணம்னா, இதை எங்கே கொட்டுறதுன்னு தெரியலை. கொட்டுனா அது அந்த பக்கம் போக மாட்டேங்குது, ரிவர்ஸில் வருதுங்க. பாரமாக இருக்குன்னு இறக்கி வைக்கலான்னா அது திருப்பியும் நம்ம மேலே பாரமாக இருக்கிறதுனால தான் பாரம் தாங்காமல் மனநோயாளியெல்லாம் மாறிடுவாங்க. பல வேளை நாங்கள்லாம் கடந்து வந்த சூழ்நிலையில் ஒரு நார்மல் மேன் கடந்து வந்தால் 100% மனநோயாளியாக மாறிடுவான், பைத்தியம் பிடிச்சிரும். ஆனால் எங்களுக்கு எங்கள் பாரத்தை இறக்கி வைக்கிற ஒரு இடம் இருக்குது. எங்கள் பாரத்தை இறக்கி வைக்கிறதில்ல, அந்த பாரத்தை எடுத்து மாத்திர ஒரு ஆண்டவர் இருக்கார். நிறைய பேர் பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு பல இடத்துக்கு ஓடுறாங்க, பாரம் இறங்கலை, அதுதான் பிரச்சனை. அங்கே ஓடுறோம் இங்கே ஓடுறோம், ஒரு இடத்துலையும் பாரம் இறங்கலை. ஆனால் எங்களுடைய பாரத்தை எடுக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் கடந்து போக முடியுது. நமக்கு எப்போதாவது அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்பட்டதுனால தான் எவ்வளவோ பணம் இருந்தாலன்னா எத்தனையோ வேறு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரை தேடணும், அவருக்கு பின்னால் போகணும், அவர் தொடர்புடைய விஷயத்துக்கு போனோம். நம்ம ஏன் ஏங்குறோம்? அந்த விஷயத்தில் ஒரு பரிகாரத்தை பார்த்துருப்போம், சில காரியங்களை பார்த்துருப்போம். அதனால தான் நமக்கு மனசு சொல்லுது ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அது ஆண்டவராக இயேசு வழி, நானே வழியும் சத்தியம்னு சொன்ன மாதிரி ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அது எங்கேயோ நமக்கு தெரிஞ்சதுனால தான் அது ரொம்ப பிரதானமாய் நாம் தேடுகிறோம். உண்மை கர்த்தரதை கனம் பண்ணுறாரு, அவராக தான் சொல்கிறாரு. எல்லாரும் எல்லா சூழ்நிலையும், புருஷனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நம்ம ரொம்ப நம்புவோம். நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் விலகி போயிடுவான். நீங்கள் இது எல்லா மனுஷரும் சொல்லக்கூடிய நீ ரிலீஜியஸ் பீப்புள், எந்த மத ரீதியிலான மக்கள் இருந்தாலும் சொல்லுவாங்க, எல்லாரும் பேசுவாங்கப்பா, ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வந்தோடனே ஒதுங்கி போயிடுவான். ஒரு மனுஷனாலும் நம்மோட கடைசி வரை நமக்கு பரிகாரம் செய்ய முடியாது. இன்னும் தெளிவாக சொன்னால் அவன் நினைச்சாலும் முடியாது. பிகாஸ் அந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் ஒரு பவர். அது என்ன பவர்? ஈவில் பவர், ஒரு செட்டானிக் பவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உலகம் முழுவதும் பிசாசினுடைய பிடியில் இருக்குது, தீய சக்தியினுடைய பிடியில் இருக்குது. மனுஷருடைய மனங்களை எந்த செகண்ட் வேணாலும் அவன் மாற்றிட முடியும், எந்த செகண்ட் வேணாலும் யாரை வேணாலும் தனக்கு இஷ்டத்துக்கு மாற்றியமாக்க முடியும். ஏன்னா பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகளை தவிர மிச்சம் எல்லாரையும் ஒரு செகண்டில் கையில் எடுத்துட முடியும். எதிரெதிராக பேசிகிட்டு இருப்பாங்க, அவன் வந்தால் அவங்க ரெண்டு பேரையும் ஒருங்கிணைச்சி தனக்கு கையில் எடுத்துருவான். சாத்தான் சத்தம் போடுவான்,
அவன் நினச்சா அந்த சாத்தான் தன் கையில் எடுத்துருவான். எத்தனையோ சூழ்நிலை இருக்கு. நான் சமீபத்தில் ஒரு வீடியோவை பார்க்க நேர்ந்தது. முன்னால் வர்றது தான் நான் அப்படி பேசணும். அது அப்படியே நின்று ஆடி ஆடி நிற்கிறேன். முன்னால் வர்றது ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த சம்பவம் வருது. அவர் ஒரு கத்தோலிக்க பாதிரியார். அவர் பாதிரியார் அங்கி போட்டிருக்கிறார். இடுப்பில் அந்த பட்டையான பெரிய இது அவருக்கு இதெல்லாம் கட்டியிருக்கார். அவர் ஒரு கிறிஸ்தவ மார்க்கம் அல்லாத உள்ளே போகிறாரு. அங்கே உள்பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கற்ப கிரகம் அந்த இதெல்லாமே தெரியுது. இந்த பாதிரியார் போய் முழங்காலில் நிற்கிறாரு, இப்படி கும்பிடுறாரு. அந்த வீடியோ பிடிக்கிறவங்க செல்ஃபோனில் அதை அப்படியே பிடிக்கிறாங்க. அப்படியே பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு அவர் எதை பார்த்து கும்பிடுறாருங்கிறதையும் காட்டுறாங்க. அப்படியே மூவ் பண்ணி காட்டுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் முழங்காலில் நின்று கும்பிட்டு அப்படியே ஜெபம் பண்ணார், எழும்பினார். அப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்டீல் கலரில் உண்டியல் வச்சுருக்கு, அதில் கொண்டு காணிக்க போடுறாரு. காணிக்க போட்டுட்டு வெளியே போகிறாரு. எல்லாமே வீடியோ இருக்குது. நான் வேணா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட அனுப்ப முடியும். எனக்கு பார்த்துட்டீங்களாம்மா? ஓகே, குட். யாரையும் அவன் நினச்சா, ஆமாம், அந்த சக்திகள் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் யாரையும் எடுத்துட முடியும். யாரும் இதற்கு விதி விலக்கு கிடையாது. இது யாருமே இதற்கு விதி விலக்கு கிடையாது. இதை நீங்கள் மனசில் வச்சிருக்கு. ஓகே, யாரும் விதி விலக்கு கிடையாது. ஆகவே யாரை வேணாலும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துட முடியும். இது மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். நல்ல கவனிக்கணும், நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால தான் எல்லாம் எடுபட்டு போயிடும், எல்லாம் விடுபட்டு போயிடும். உன்னை விட்டு எடுபடாதது நான் மட்டும்தான், இயேசு மாத்திரம்தான். உண்மையாக கைவிடாத கண்மலை நான் மட்டும்தான். கடைசி வரை நான் வாக்குறுதியில் உண்மையாக இருப்பேன். என்னை தவிர யாரையும் நம்பிடாது, யாரையும் சார்ந்திருக்காது என்கிறது இந்த வசனத்திலிருந்து முதலாவது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். ஆண்டவர் தன்னை ஒரு நபருக்கு வெளிப்படுத்தும் போது அவங்க வந்து இருளான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஏற்கனவே உலகம் முழுவதும் பிசாசுனுடைய ஆளுகையில் கிடக்கிறது என்கிறதான இது வசனம் சொல்லியிருக்கு. அது 1 யோவான் 5:19, 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் தேவன். அப்போ உலகம் முழுசும் பிசாசுக்குள்ளே இருக்கு. பரிசுத்தாவியினால் நடத்தப்படாத எல்லாருமே பிசாசுனுடைய தொடர்பில் இருக்கிறாங்க. அவங்க நார்மலாக இருந்தது மாதிரி இருப்பாங்க. அது எப்போ தெரியும்னா, நான் ஒரு உண்மை உங்களுக்கு நான் சொல்லணும். நீங்கள் வந்து ஒரு குடும்பமாக இயங்கும்போது, ஒரு ஊராக இயங்கும்போது, அவங்களோட சேர்ந்து நீங்கள் அவங்க மாடலில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்களோ அல்லது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பிரவேசிக்கிறாரோ அப்போ தான் சுற்றி இருக்கிற பிசாசுகளை நீங்கள் அறிய ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இதுவரை நீங்களும் அந்த பிடியில் இருந்தீங்க. இப்போ ஆண்டவருடைய ஆளுகை உங்களுக்குள்ளே வந்த உடனே தான் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பிசாசுகளும் ஆட ஆரம்பிக்கும். தாவீதை குறித்து பைபிளில் என்ன சம்பவம்னா, தாவீதுங்கிறவன் ஒரு வாலிபனா, அவன் பாட்டு பாடிட்டு இசைக்கருவி மீட்டிட்டு ஆடு மேய்ச்சிட்டு வண்ணாந்திரத்தில் இருக்கிறான். ஒரு ப்ராப்ளம் அவனுக்கு கிடையாது. ஒரு கட்டத்தில் தேவன் கடவுள் சாமுவேல்கிட்ட சொல்கிறார், நீ போய் அந்த தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவா அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லுவார். அவன் அந்த வீட்டுக்கு போகிறான். வேறு பையன் மாதிரி தான் இருக்கிறானுவன், இவன் வீட்டில் இல்லை. அப்புறம் எப்படியும் அவனை ஒருத்தன் இருக்கிறான், இளையவன் இருக்கிறான். அப்போ அதாவது இந்த சாமுவேல் போய் முதல்ல ஒருத்தன் வர்றான், மூத்த பையன், நல்ல உயரமாக இருக்கிறான். அவன் நினைக்கிறான் இவன் தான் ராஜாவுக்கு தகுதின்னு நினச்சா, கர்த்தர் சொல்கிறார் இவன் இல்லை, வேற. ஒன்றொன்னா கூப்பிட்டா இவன் இல்லை. அப்புறம் கேட்குறான், இனி வேறு யாராவது பிள்ளைகள் இருக்காங்களா? ஒருத்தன் இருக்கிறான், வனாந்தரத்தில் சுற்றிட்டு இருக்கிறான், ஆடு மேய்க்கிறான். கூப்பிடு, உடனே கூப்பிடு. அவன் வந்தாச்சு. வந்த உடனே கர்த்தர் சொன்னார், இவன் தான், இவன் தலையில் எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணு. அவன் அபிஷேகம் பண்ணினான். அந்த நாளிலிருந்து கர்த்தர் ஆவியானவராய் அவருக்கு மேலே வந்து தங்கியிருந்தாருன்னு இருக்கு. கர்த்தர் அவருக்கு மேலே தங்கி இருந்தார். உடனே என்ன நடந்து தெரியுமா? கர்த்தர் அவர் மேலே வந்து தங்கி இருந்ததுனால, கர்த்தர் அவனுக்கு கூட இருந்ததுனால அவன் போகிற காரியத்திலலாம் ஜெயிச்சிருவான். எல்லாரும் நினைப்பாங்க இவன் இந்த காரியத்தில் போய் செத்து போயிடுவான், இவன் உயிரோட வரமாட்டான்னு நினைச்சா அவன் உயிரோட வருவான். ஏன்? கர்த்தர் கூட இருந்தார். இந்த சூழ்நிலையிலிருந்து அவன் எழும்ப மாட்டான். எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான் ஃபினிஷ்டுன்னு நினைச்சா அவன் எழுப்பி வந்துடுவான். ஏன்?
கர்த்தர் கூட இருந்தார். அவங்க எதிரிகள் கூட ஒன்றா மனசிலாக்குனாங்க, அந்த ஆள்கிட்ட கர்த்தர் கூட இருக்கிறார், அவன் எங்கே போனாலும் தப்பிச்சு வந்துடுறான் அப்படின்னு மனசிலாக்குனாங்க. அதனால இதுவரை அவனுக்கு நண்பர்கள் மாதிரி பக்கத்தில் இருந்த எல்லாருமே எதிரிகளாக மாறிட்டான். அவன் சொல்லுவான், தலை மயிரிலும் அதிகமான சத்துருக்கள் எனக்கு இருக்கிறார், முகாந்திரம் இல்லாமல், சங்கீதத்தில் அவன் சொல்லுவான், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் அப்படின்னு சொல்கிறான். இதுவரை நண்பர்களாக இருந்தாங்க, இப்போ திடீர்னு ஏன் எதிரியாக மாறினாங்க? எந்த காரணம் இல்லாமல் ஏன் சண்டைக்கு வர்றாங்க? ஏன் ஏதாவது சண்டை உண்டாக்குறதுக்கு சில வழிகளை உண்டாக்குவாங்க. அது ரொம்ப டெக்னிக்காக இருக்கும், ரொம்ப தந்திரமாக செய்வாங்க. அது எதுக்குன்னா ஒரு 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 பிரச்சனையை உண்டாக்கணும், அதுக்கு ஒரு காரணம் உண்டாக்கணும். அது பிசாசனுடைய சாமர்த்தியம், பிசாசனுடைய மிகப்பெரிய சாமர்த்தியம். யார் ஆண்டவரோடு நடக்க விரும்புகிறாங்களோ ஆண்டவரால் அவனுக்கு தெரியும்ல, நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது, நம்முடைய அழைப்பு சில வேளை நமக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். இந்த ஆள் தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன், இந்த ஆளோடு கர்த்தர் இருக்கிறாருன்னு அவனுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சால் அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியும். அவன் என்ன பண்ணுவான்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள பயன்படுத்துகிறான், நம்ம குழியில் தள்ளி போடுறதுக்கு. இதை எல்லா பக்தர்களும் இப்படி தான் கடந்து போனாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ யாரையும் சார்ந்திருக்க முடியாது, என்னை மட்டும்தான் சார்ந்திரு. நீ யாரை சார்ந்திருக்க விரும்புறியோ அந்த ஆள் மூலம் பிசாசு வருவான். நீ யாரை நம்புறியோ அந்த ஆள் மூலம் பிசாசு வருவான். நீ யார் எனக்கு அனுகூலமாக இருப்பேன்னு நினைப்பியோ அந்த ஆளை பிசாசு தன் கையில் எடுத்துருவான். அதனால் என்னை தவிர நீ எதையும் சார்ந்து கொள்ளக்கூடாதுங்கிறது ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற முதலாவது காரியம். மத்தேயு 10ஆம் அதிகாரம், நீங்கள் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 35 நீங்கள் படிங்க, 10:35 படிங்க பார்க்கலாம். நீங்கள் படித்தா நல்லா இருக்குமே. 35 37 வரை படிங்க. எப்படி எனில் 10:30, மத்தேயு 10:35. எப்படி எனில் நீங்க படிங்களா? 35. எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, எனக்கு தகுதி உள்ளவன் அல்ல. அப்புறம் மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு தகுதி உள்ளவன் அல்ல. அடுத்த வருஷம் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றாதவன் போதும் எனக்கு தகுதி. இங்கே என்ன புரியுறீங்கன்னா, இந்த மாதிரி இப்போ இதில் தகப்பன் தாய் மகன் மகள் எல்லா நெருக்கமாய் நாம் நம்பி சார்ந்திருக்கிற அன்புக்குரிய உறவுகளையும் சொல்லிட்டார். இவங்களை கூட பிசாசு கட்டுப்பாட்டில் எடுக்க முடியும், உங்களுக்கு எதிராக கொண்டு வர முடியும். இந்த அனுபவத்தை கடந்து போகும்போது அது ரொம்ப துன்பமாக தான் இருக்கும், அது ஒரு சிலுவை சுமக்கிறது மாதிரி இருக்கும். அதனால தான் சிலுவையை பற்றி அடுத்து சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே தேவனால் அழைக்கப்படுகிற ஜனங்கள் கர்த்தரை மாத்திரம்தான் சார்ந்து நிற்கணும். எத்தனை கோடி பேர் எத்தனை வடிவத்தில் எதிரணியில் நின்னாலும் அமைதியாக அசையாமல் கர்த்தரை மாத்திரம் தான் சார்ந்து நிற்கணும். ஏன்னா இந்த உலகத்தினுடைய அதிபதி பிசாசனுடைய நெட்வொர்க் நடுவில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிற தீய சக்திக்கு நடுவில் இருக்கிறோம். நாம் தேவ சித்தம் செய்ய அழைக்கப்படும் போது இப்படியான ஒரு காரியம் நடக்கும். சரி, இதை மனசில் வச்சு கர்த்தரை மாத்திரம், அவரை மாத்திரம் நம்பி சார்ந்திருக்கணும். அடுத்த ஒரு வசனத்தை பார்க்கணும். அது யோவான் 10ஆம் அதிகாரம் 27 28. யோவான் 10ஆம் அதிகாரம் 27 28 வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகள், வாசிங்க, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதால் என்னெல்லாம் ஆண்டவர் சொல்றாருன்னு பார்க்கலாமா? என் நாடு நான் சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்குது. ஓகே, நான் அவைகளை அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு வெயிட், ஒரு வார்த்தை, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன்னு சொன்னா எனக்கும் அந்த ஆடுகளுக்கு இடையில ஒரு உறவு, ஒரு ஐக்கியம் இருக்கிறது. அதை குறிக்கிற வார்த்தை என் கையில் அறிஞ்சிருக்கேன். அடுத்தது அறிஞ்சிருக்கு, எனக்கு பின்னாலே செல்லுது. அப்போ என் சத்தத்தை கேட்குது, என் பின்னாலே செல்லுது. எப்பமா அதில் என் நினைவில் வச்சிருக்கேன். அப்புறம் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன், ஒரு காலம் கெட்டு போறதில்ல. அடுத்த வார்த்தை பாருங்க, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து, அதுதான் விஷயம், என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. அப்புறம் எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார்.
ஹல்லேலூயா. போதும். சரி, அவருடைய கையிலிருந்து பறிச்சிட முடியாது. சரி, இப்போ என்ன ஆச்சு? நம்ம சுற்றிலும் எவ்வளவோ ஜனங்கள் தந்திரமான திட்டம் போட்டு, தந்திரமான திட்டம் போடுறதெல்லாம் அவங்க கிடையாது, அவங்களுக்குள்ள செயலாற்றுகிற டெவில், பிசாஸ், அசுத்தாவி, சாத்தான். இது தந்திரம். ஏன்னா அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவன்னு சொல்லியிருக்கு. பொய்யான காரியங்கள், தந்திரமான காரியங்கள், அவனுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவேன்னு அந்த வசனம் சொல்லுது. இதெல்லாம் சொல்லி கொடுத்து, ஏன்னா ஜனங்களை கள்ளத்தனமாட்டு அவன் உருவாக்கி கொண்டு வருவோம். இந்த நிலையில் நம்ம ஆண்டவரோடு இருந்தால் மட்டும்தான், ஆண்டவரோடு இருக்கிறதுனால மட்டும்தான் அவர் சொல்லார், என் கையிலேருந்து எந்த கொம்பனும் பறிச்சிட முடியாது. நீங்கள் கோடானு கோடி பேர் வாங்க, உலகத்தில் உள்ள எல்லா சாத்தான், குட்டி சாத்தான்லாம் சொல்கிறாங்கல்ல, பிசாசுலாம் சொல்கிறாங்கல்ல, எல்லாம் வாங்கடா, ஒரே ஒரு ஆள். அல்லேலூயா. அதான் இயேசுநாதனுடைய அதிகாரம். ஏன்னா அதெல்லாம் நான் அனுபவத்தில் பார்த்து பேசுகிறேன், சவால்களை சந்திச்சுட்டு தான் இது நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஏன்னா நான் விசித்திரமான நிறைய பார்த்துருக்கேன். இவ்வளவு பிசாசுகள், வலு சர்ப்பங்கள் மத்தியிலும் ஆண்டவர் சொல்லார், பயப்படாது, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் பக்கத்தில் இருக்கிறேன். கடலில் போகிறாங்க, பயங்கரமாக கொந்தளிப்பு வந்துட்டு, கொந்தளிப்பு வந்தால் படகை தூக்கி தூக்கி அடிக்குது. இவர் வேறு அசந்து உறக்கம். சீசல் சொல்கிறாங்க, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? நீர் இப்படி கொரட்டை போட்டு உறங்கிட்டு இருந்தா இப்படி, நாங்கள் செத்துட்ருக்கோம். அவர் எழும்பி சொன்னார், அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்பட்டீங்கன்னு கேட்டுட்டு, சதம்படாடா, அமைதியார், உட்கார், இறையாதே, அமைதலா இருன்னு சொன்னார். எங்கே கவனிக்கிறீங்களா? காற்றையும் கடலையும் பார்த்து சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்? இறையாதே. உடனே என்ன ஆச்சான்? ஆமாம், அமைஞ்சிட்டுல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மடையர்களா, நானும் உங்களுக்கு கூட படகுல தான்டா இருக்கேன், நீங்கள் செத்தா நானும் சாவனண்டா சேர்ந்து, நீங்கள் செத்தா நான் மட்டும் உயிரோடு இருக்க போகிறேன்னா? சரிதானா? என்ன புரியணும்னு, ஆண்டவர் நம்முடைய படகுல நம்ம வாழ்க்கையில் இருந்தால் அவரை தாண்டி தான் ஒன்று நமக்கு வரணும். அல்லேலூயா. எல்லாம் தூக்கி தூக்கி போடும், முரட்டி புரட்டி எல்லாம் நல்லா அடிக்கும், நடக்கும். என் கையிலிருந்து ஒரு தினம் பறிக்க முடியும். அவைகளை நான் அறிஞ்சு வச்சுருக்கேன், என் பொறுப்பில் வச்சுருக்கேன். அப்போ ஆண்டவரை மாற்ற சார்ந்து அவர் வசனங்களை கவனித்து அவர் வழியில் நடந்தா, அவருடைய ஆவியில் நடந்தா இந்த உரிமை நமக்கு கிடைக்கிது. நீங்கள் நான் சொல்கிறேன், எந்த மனுஷனும் இந்த சூழ்நிலையை நமக்கு தர முடியும், எந்த ஒரு சங்கமோ அமைப்போ வேறு யாரும் இதை தர முடியாது. நீங்கள் ஒரு சபையோடு நீங்கள் இருந்தால் கூட இந்த உறவில் நீங்கள் இருந்தாகணும். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் ஏதோ ஒரு சபையில் உறுப்பினராக இருந்தாலும் அது தனி, ஆண்டவரோட பர்சனல் ஐக்கியம், தனிப்பட்ட ஒரு ஐக்கியம். அதுக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான்னு சொல்லுது. இவங்க ஏதோ ஒரு மதத்தோட ஐக்கியத்தோட இயக்கத்தோட சஞ்சரிச்சாங்கன்னு சொல்லலை, தேவனோடு சஞ்சரிச்சான். நோவா தேவனோடு சஞ்சரித்தான், எலியா தேவனோடு சஞ்சரிச்சான். ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும். அதோட சேர்ந்து தான் மற்ற காரியங்கள். ஆண்டவரை நீங்கள் விட்டுட்டு வேறு காரியங்களை சஞ்சரிக்க போனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு சபையாக நாங்கள் நடத்தும் போதும் என்ன அவங்களை எப்படி நடத்தணும்னா, நீங்கள் ஆண்டவரோட எப்படி நடக்கணும், அவரோட தனிமையாக நடக்கிற அனுபவத்தை தான் நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். நாடு ஏன் சத்தம் கேட்டு நடக்கணும்னு சொல்கிறார்? ஏன்னா இயேசு இப்போதும் மேய்ப்பராக இருக்கிறார். ஒரு விஷயத்தை இங்கே நீங்கள் கவனிக்கணும். இந்த ஆழத்தை அங்கே பேதுரு அப்போஸ்தலர் சொல்லும்போது சொல்கிறார், இயேசு அவர் வந்தார், அவர் போயிட்டார், ஏதோ நாம் வேறு சூழ்நிலையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டார் நீங்கள் நினைக்கப்படும். நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் அங்கே என்ன படிக்கிறீங்கன்னு சொன்னால், அதாவது உங்கள் ஆத்துமா அது 1 பேதுரு 2:25 படிங்க, 1 பேதுரு 2:25 படிங்க. இந்த ஆழத்தை நீங்கள் படிக்கணும், இந்த அனுபவத்தை நீங்கள் படிக்கணும், அதனுடைய வேல்யூ. 1 பேதுரு 2:25 சொல்லுங்க, வாசிங்க. 25 சிதறுண்ட 1 பேதுரு 2:25 வசனம் எல்லாம் குறித்து அண்டர்லைன் பண்ணி வச்சிடணும். 1 பேதுரு 2:25 சீக்கிரம் நீங்கள் படிக்கணும். நீங்கள் பரவாயில்ல, டைம் எடுக்கிறதுல ஒன்றும் இல்லை, அதெல்லாம் படித்து மைண்டில் ஸ்டோர் பண்ணணும். அல்லாமல் நீங்கள் பிசாஸ் 2:25
1 பேதுரு 2:25, அது 319. சிதறுண்ட ஆடுகளைப் போல அநாதைகளாய் அலைந்து கொண்டிருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் பாஸ்டரும் கண்காணியமாட்டவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. தமிழ்ல மேய்ப்பர் இருக்கு, இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை தெரியுமா? பாஸ்டர். உங்களுடைய பாஸ்டர் யாரு? எஸ், அப்படித்தான். உங்க பாஸ்டர் யாரு? இயேசு தான் பிரதான பாஸ்டர். இப்பவும் பாஸ்டர், உயிரோடு இருக்கிற பாஸ்டர். அதுதான் விஷயம். பலவேளை இது பலருக்கு தெரியல. உயிரோடு இருக்கிற, மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற பாஸ்டர். இப்போமா நம்ம எல்லாருக்கும் பாஸ்டர், பிரதான பாஸ்டர் யாரு? இயேசு. அதான் மனசுல வைக்கணும். அந்த இயேசுவோடு நடக்கணும், அவர் மந்தையா நடக்கணும், அவர் வசனத்தில் நடக்கணும். நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் வந்த 5ஆம் அதிகாரம் நீங்கள் 3:4 படிங்க. 5ஆம் அதிகாரம் 3:4 படிங்க. சுதந்திரத்தை, தேவனுடைய பிள்ளைகளை எருமாப்பாய் நீங்கள் ஆட்சி செய்யப்படாது, மந்தைக்கு மாதிரிகளாக. யாருன்னா எங்களை மாதிரி உதவி ஊழியக்காரர்ல சொல்றார். ஆமா, கண்காணி. அப்படி செய்தால் 4ஆம் வசனம் படிங்க, அப்பதான் புரியும். பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது கிரீடது. பிரதான மேய்ப்பர் யாரு? சீஃப் பாஸ்டர் யாரு? இயேசு. நாங்கள்லாம் உதவி ஊழியக்காரர்கள். இப்ப புரிஞ்சுதா? அதான் அதுக்கு பொருள். அப்படிதான். அதனால உங்களை உதவி ஊழியக்காரர்ல வச்சிருக்காரு. நீங்க அதுக்கேற்ப மந்தைய இயேசுவோடு நடத்துங்க. யாரோடு நடத்துங்க? இயேசுவோடு நடத்துங்க. ரொம்ப முக்கியம். இயேசுவோடு மேய்ப்பார். அதனால்தான் யோவான் 15 சொன்னார், நான் தான் செடி, நீங்க கொடி. அல்லேலூயா. என்னல தான் நிலைச்சிருக்கணும், என்னோட தான் ஒட்ட வைக்கணும், என் ஆடுகளா என் பின்னால தான் வரணும். இன்னைக்கு நான் உங்க மேய்ப்பரா இருக்கிறேன். அதனால்தான் நீங்கள் மத்தேயு 28 கடைசி வசனத்தில் சொல்வார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கிறேன். சரியா? இயேசு என்கிற இதை நீங்க படிக்கணும். இதை தவிர வேற எதுவும் உங்களுக்கு கேரண்டி கிடையாது. இயேசுவை தவிர வேறு பாஸ்டர், மற்றவங்களாம் அது கீழே தான். நாங்கெல்லாம் ஊழியக்காரங்க தான், ஒரு உதவி ஊழியக்காரங்க. உங்களுக்கு பிரதானமான பாஸ்டர் இயேசு தான். அந்த இயேசுவோடு தான் நீங்க நடக்கணும். அந்த இயேசுவனுடைய அதிகாரத்தை நீங்க அனுபவிக்கணும். அல்ல இல்லையா? அந்த நாட்கள்ல ஜனங்கள்லாம் ஏதோ சபைக்கு போவாங்க, பாஸ்டர் மார்கிட்ட போவாங்க, ஆண்டவரோட ஐக்கியம் இல்லாம இருப்பாங்க. நீங்க 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 1:3. ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் ஆழத்தை நீங்க சரியா படிச்சு ஆண்டவரோட நடக்கணும். அதுதான் உங்களை விடுவிக்க முடியும். மற்ற எல்லாரும் சொல்லலாம், சமயம் வரும்போது கையை வரிச்சிடுவான். 1:3 1 யோவான் 1:3 இல்ல, யோவான் சுவிசேஷம் இல்ல, நிருபம். 1 யோவான் 1:3 தானே நிருபம் இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு. 1:3 படிங்க. 1 பேதுரு 1:3. அதான், எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும், அதான் நாங்களும் எங்கள் பிதாவோடும் எங்கள் பிரதான மேய்ப்பராக இயேசுவோட இருக்கிறோம். நீங்களும் வரீங்களா? அந்த இயேசுக்கு பின்னால போகலாம். இதுதான் செய்தி. அப்ப இயேசுவோட ஐக்கியத்தில் இருக்கணும். அவரோட மட்டும்தான் உறவில், தனிப்பட்ட உறவு. மற்ற விசுவாசிகள் ஊழியக்காரலாம் அதுக்கு அடுத்தது தான். இந்த அடிப்படை உறவை விட்டுட்டு நீங்க வேற எந்த ஐக்கியத்தில் போனாலும் தோற்று போவீர்கள். இந்த ஐக்கியத்தை தான் நாங்க உங்களுக்கு சொல்லி தரணும். அதனால்தான் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, 4:11, நாம் எல்லாரும் தேவகுமாரனா இயேசுவை பற்றும் வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 266 4:11 படிங்க. 4:11, நாம் அனைவரும் 4:11 நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம், அவரை பற்றிய அறிவு, அதுல ஒருமைப்பட்டவர்களாகி அந்த கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக சிலரை அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதராக ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய தந்திரமான கட்டுக்கதைகளுக்கு பின்னால செல்லாம போதகமாகிய காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலைவராகிய தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களா எப்படி செய்தார். நல்ல புரியணும். அப்ப இயேசுவை பற்றிய அறிவு இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், இயேசுவோடு ஒரு உறவு தொடர்பு, அவருடைய வசனம் வார்த்தையில் நடக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளதான் வளரணும். ஏனங்க ஒரு போதகருக்குள்ள வளருன்னு சொல்ல முடியாது, ஒரு சபையை போல வளருன்னு சொல்ல முடியாது. கத்தோலிக்க சபை மாதிரி வளர முடியுமா? சிஎஸ்ஐ சபை மாதிரி வளர முடியுமா? பெந்தகோஸ்தே சபை மாதிரி வளர முடியுமா? வளர முடியாது. இயேசுவோடு தான் வளர முடியும். அப்ப நீங்க இயேசுவை காட்டி கொடுக்கணும், சபையானது இயேசுவை காட்டி கொடுக்கணும். அதுதான் கடந்த நாள்ல சொன்னேன். நீங்க வேற யாரையும் காட்ட முடியும், புனிதர்களை காட்ட முடியும், இயேசுவின் தாயை காட்ட முடியும், பேதுரு பவுலை காட்ட முடியாது. இயேசுவை தான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கணும். ஏன்னா அவர்ல உயிரோடு இருக்கிறாரு, அவர்ல இப்போ உங்க மேய்ப்பரு, அவர்ல இயேசுவார் என் கையில வச்சிருக்கேன்னு என்கிட்ட அது பறிச்சுக்கிட மாட்டான்னு பேதுரு சொல்லலையே, மரியா அம்மா சொல்லலையே. எல்லாரும் நல்லவங்க தான், அது வேற விஷயம். இயேசு மட்டும் தானே இங்க சொன்னாரு. இதை நான் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் கிறிஸ்துவின் சபை. கிறிஸ்துவின் சபை என்னது? கிறிஸ்துவோடு இணைத்து விடுற சபை. நீங்க கலாத்தியர் வாசிருங்க, கலாத்தியர் 4:19 முடிச்சிடலாம். கலாத்தியர் 4:19 படிங்க. என் சிறு பிள்ளைகளே, படிங்க. கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, 4:19 260 பேஜ் நம்பர் 260. என் சிறு பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் மறுபடியும் நல்லா புரியணும். யார் உருவாகணும்? கிறிஸ்து தானே நமக்குள்ள உருவாகணும். கத்தோலிக்க சபை நமக்குள்ள உருவாக முடியாது, சிஎஸ்ஐ சபை உருவாக முடியாது, பெந்தகோஸ்தே சபை உருவாக முடியாது, வேறொரு பவுல் உருவாக்க முடியாது, பேதுருவை உருவாக்க முடியாது. கிறிஸ்துவ இல்லையா உருவாக்கணுங்க. அப்ப கிறிஸ்து உருவாகணும். கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம், கிறிஸ்துவின் வார்த்தை, கிறிஸ்துவன் உள்ள ஐக்கியம், அதுல நீங்க பலப்பட வேண்டும். அதனாலதான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தர்னா யாரு? இயேசு. இயேசுவை பற்றிய வார்த்தை தான் கர்த்தர்னு போட்டிருக்கு. அவருடைய சத்துவம் எங்க வல்லமையில பலப்படும் நாங்க சொல்ல முடியாது. இந்த ஐக்கியத்துல உறவுல நீங்க வளர்ந்தா மட்டும்தான் ஒருவனை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. இந்த ஐக்கியத்தில் வளர அழைக்கப்படுறவர்கள் தான் சாத்தான் சுத்தி பெரிய இதெல்லாம் போட்டு இவங்களை இந்த விசுவாசத்திலிருந்து எடுக்கிறதுக்கு அவன் செயல்படுவான். ஏன்னா அவனுக்கு நெட்வொர்க் இல்லையா இந்த உலகம். ஆண்டவருடைய அருளும் வல்லமையும் அதிகாரமும் கிருபையும் நமக்கு கிடைக்காவிட்டா உலகத்தை ஜெயிக்க முடியாது, பிசாசை ஜெயிக்க முடியாது, இந்த நெட்வொர்க்கை ஜெயிக்கவே முடியாது. அது அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு வழி வச்சிருப்பார். அது தெரியாது, அந்த நேரம் ஒரு நுட்பமான வழி வச்சிருப்பார். அவங்க தப்பி போயிடுவாங்க, அவங்க பறந்து போயிடுவாங்க, அவங்களை இங்கே தொட முடியாது, அவங்கள நீங்கள் தொட முடியாது. ஏன்னா அது தனி. அவங்களுடைய அதிகாரம் பரலோகத்தில் இருக்கிற, அவங்க பேர் பரலோகத்தில் எழுதப்படுறது, ஆண்டவருடைய கையில் இருக்குன்னு சொல்லலை. அவரில் என் கையில் இருந்து ஆண்டவருக்கு கையில் இருக்கிறதுனால ஒருத்தர் அவர்கிட்ட போய் ஒன்றும் பண்ணிட முடியாது. அப்படி ஒரு பாதுகாப்பில் தான் நீங்கள் இருக்கணும், வரணும், வளரணும். இப்படி வளரும்போது சுற்றி உள்ள பேய்கள்லாம் நல்லா ஆடும், நல்லா ஆட்டம் போட்டு இவனை இப்படி உழைக்கலாமா நொறுக்கலாமா எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர் சொல்கிறார்ல, உங்கள் தலை மயிரெல்லாம் எண்ணப்பட்டு தேவ சித்தம் எல்லாம் ஒரு முடி கூட கீழே விழாது. ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தை நீங்கள் படிக்கணும். ஆண்டவரோட நீங்கள் தனியாக நடக்கணும். இது ஆண்டவரோட நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை அச்சீவ் பண்ண முடியும், வேற யாராலும் முடியாது. மற்றவங்க சொல்லி கொடுக்கலாம், எப்பா நாங்கள் இப்படி வந்தோம், இப்போ நான் ஒரு பிரசங்கியார் வந்தேன், உங்கள் வீட்டுக்கு வந்தேன், இதை சொல்லி தருவேன், நானும் இப்படி பார்த்தேன், பைபிளில் இப்படி தான் சொல்லியிருக்கு, நீங்கள் ஆண்டவரோடு நடங்க. அதனால தான் எப்போதுமே எனக்கு பிரசங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க, நான் எந்த சபையோ சங்கத்தை பற்றி நான் பேச மாட்டேன். நீ எங்கேயும் இருந்துட்டு போ, ஆண்டவரோட இருக்கணும், அதான் பிரச்சனை. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்காரா, உன் சபையில் ஆண்டவர் இருக்காரா, அவருடைய நடைமுறை தானா இருக்குன்னு நாங்கள் பீஸாக எல்லாம் டீட்டெயில்டாக தூக்கி போட்டுருவோம். வாழ்க்கையில் இயேசு இல்லைங்கிற நிரூபித்து காட்டிடுவோம்.
உன் குடும்பத்தில் இயேசு இல்லை, நீ வேணா இயேசுன்னு சொல்லிக்கலாம், இயேசுவன் பட்டத்தை வச்சிருக்கலாம், வசனத்தை எழுதி போட்டிருக்கலாம், செல்வையை நாட்டியிருக்கலாம். உன் வாழ்க்கையில் இயேசு இல்லைங்கிறத வசன ரீதியில் டீட்டெயில்டாக விளக்கிடுவோம். குடும்பத்தில் இல்லைங்கிறத காட்டி கொடுத்துருவோம். சபையில் இயேசு இல்லைன்னு காட்டிடுவோம். எதுக்கு? தீர் திருந்துறதுக்கு. ஓ அப்படியா பெருசங்காரு, ஓ அப்போ சரி பண்ணுவான். நீங்கள் சரி, அதான் ஆவியானவர் செய்கிறார். இயேசுங்க இல்லை, அதில் நான் அவர் வெளியே நிறுத்திருக்கீங்க, அதெல்லாம் நிறைய பேசணும். இது போதும் உங்களுக்கு. நீங்கள் இயேசுவோடு இருங்க, இயேசுவோட நடுங்க, இயேசுவோட பேசுங்க. அவர் பேசுகிறத நீங்கள் உணருங்க. அவர் உயிரோடல இருக்கிறாரு. நாங்கள் தான் என்ன ஃபோன் பண்ணி பார்த்தீங்கல்ல, தொடர்புகளுக்கு வெளியே இருக்கிறார், தொடர்புகளுக்கு வெளியே இருக்கிறார், பிஸியாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தது. ஆண்டவர்கிட்ட பேசணும், அந்த ப்ராப்ளம் வராது. அவர் எப்போவும் தொடர்பு இல்லைக்கு உள்ளதாக இருப்பார். நீங்கள் அவரோட ஐக்கியத்தில் இருந்தால் எங்களை கூப்பிடுறது தானே தொடர்புகளுக்கு வெளியே போகணும். பிஸின்னு வந்தது, ஆண்டவர் கூப்பிடுற விஷயத்தில் வராதுல்ல. கூப்பிட்டு பாருங்க, தெரியும். நீங்கள் அதில் நடத்துகிறதான் என் வேலை இல்லை. நான் என் நம்பரை வச்சுக்கோங்க, எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. நான் சொன்னால் நான் மடையேன், நானே செத்துக்கிட்டு இருக்கேன், நாளை காலையில் உயிரோடு இருப்பேன்னு எனக்கே நம்பிக்கை கிடையாது. இந்த லட்சணத்தில் நான் உங்கள்கிட்ட வச்சுடுங்க, அவத்தரை வந்தவொடனே கூப்பிடுங்க, நான் உடனே செபிச்சு பரத்திடுறேன் நான் சொல்ல முடியுமா? என்ன சொல்லணும் முடியாது. ஓகே, உயிரோட இருந்தால் ஏதோ ஜெபம் பண்ணும். ஆண்டவர் தான் நேற்று மட்டும் மாறாதவர், 2000 வருஷங்களுக்கு கழிச்சு உயிரோடு இருக்கார். அவருக்கு பாதத்தில் அந்த மரியா நான் முடிக்கிறேன். அந்த மரியாள் இயேசுவன் பாதத்தில் இருந்தா, அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தா, அதை குறித்து மார்த்தா முறமுறத்துக்கு தான் ஆண்டவர் பதில் சொன்னார். உனக்கு ஏகப்பட்ட கவலை, நீ வடக்கு தக்கா ஓடிட்டு நடுகிற, அவ என் பாதத்தில் உட்காந்துட்டா. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எங்கே இருக்கோ அங்கவோ உட்காந்தா. எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான் இயேசு, எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான் இயேசு. சரிதானா? அப்படி உள்ள அனுபவத்தை நீங்கள் பலமாக பிடிக்கணும். இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சார். புரியுது இல்லையா சார் உங்களுக்கு? இது கொண்டு நீங்கள் பணம் காசு கொடுக்காண்டாம் சார். நீங்கள் ஒரு சபை விட்டு சபை ஓட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை சார். இருக்கிற இடத்துல ஆண்டவரை கூப்பிடுங்க, நடவுங்க, அவர் சொல்கிறத செய்யுங்க. இப்போ முடிக்கிறேன். யோவான் 2:5 முடிச்சிருவோம். யோவான் 2:5. எஸ், மை டைம் ஃபினிஷ்ட். யோவான் 2:5. இதை தான் உங்களுக்கு பல ரீதியில் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா வேற மாதிரி நீங்கள் ஏதாவது சொன்ன கண்டிப்பாக நீங்கள் குழம்பிட போகிறீங்க. அதில் 1000 பிரச்சனை வரும், 1000 தப்பு வரும். இதில் தப்பு வராது இல்லையா சார்? இயேசுவோட நடக்கிறதுல தப்பு வராதுல்ல, அவருடைய போதனையில் நடக்கிற ஒருத்தருக்கும் ப்ராப்ளம் வராது. ஸோ ஓகே, கமான் 2:5. யோவான் 2:5 முடிச்சிருவோம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதெல்லாம் செய்யுங்கப்பா, அதன்படி செய்யுங்கப்பா, உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். சரிதானா? என்ன சார் சொல்றீங்க? இயேசு சொல்றத செய்யலாம் இல்ல, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. பைபிளை வாசிக்கிறீங்க, ஆண்டவர் 2000 வருஷமா அந்த எழுதி கொடுத்துருக்காரு. அதான் பிரச்சனை. இது இல்லைன்னா உங்கள்கிட்ட வேற வழி இல்லை, நாங்கள் வேற யாராவது வழியில் சொல்லி தரணும். இதுதான் எழுதி உன் கையில் வந்துட்டார்ல, அப்புறம் நாங்களாம் தள்ளி தான் நிற்கணும். நீங்கள் அதை சரியாக வாசிச்சா எங்களுக்கு நாங்கள் இங்கே வரக்கூடாது. சரியா வாசிச்சா ஓகே, அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களை நடத்தணும். சரிதானுங்களா சார்? அப்போ இயேசு சொல்கிறத கேளுங்க. இயேசு சொல்கிறார், நாடு என் சத்தத்தை கேட்டா நான் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்குறேன், தேவன் ஆவியாக இருக்கிறவர் வந்து நாங்கள் வாசம் பண்ணோன்னு சொல்கிறேன். இந்த அனுபவத்துக்கு நீங்கள் உண்மையாக ஒப்பு கொடுப்பீங்களா? என்ன சார் சொல்கிறீங்க? இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒப்பு கொடுங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நடத்துவார். பேய் ஆடட்டும், அவர் ஆட்டத்தை அடக்குவார். கர்த்தர் இந்த வார்த்தை என்னால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.